மதுரை திருப்பரங்குன்றத்தில் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. மதுரையில் திருப்பரங்குன்றம் மிக முக்கியமான சட்டப்பேரவை தொகுதியாக பார்க்கப்பட்ட அந்த தொகுதியில் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படிங்கிற தகவல்களை அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் செந்தில்குமாரிடம் பெறலாம். செந்தில்குமார், திருப்பரங்குன்றத்தில் ஏன் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது? ரீசன் என்ன? கோபாலகிருஷ்ணன், வணக்கம். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு மைய எண்ணிக்கையானது தற்பொழுது பணியானது நடைபெற்றிருக்கிறது. அந்த பணியின் போது தற்பொழுது தபால் வாக்குகள் மட்டுமே முதலில் எண்ணப்பட்டு வரும் நிலையில் தபால் வாக்குகள் சீலை ஓப்பன் பண்ணி செய்யும் பொழுது வாக்குவாதம் ஏற்பட்டது. அதனால வாக்கு எண்ணிக்கையான தற்பொழுது நிறுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பிரவீன்குமார் தலைமையிலும் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருக்கிறது. மேலும் முகவர்களுக்கான இருக்கைகள் ஒதுக்கப்படாமல் அதிகமான முகவர்கள் வந்ததாலும் மற்றவர்களை வெளியேற்றியதாலும் சலசலப்பு ஏற்பட்டு சிறிது நேரம் வாக்கு எண்ணிக்கையானது தற்பொழுது வரை நீட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வாக்கு எண்ணிக்கையின் போது தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் சிறிது நேரம் கூச்சல் ஏற்பட்டது. கோபாலகிருஷ்ணன், இது குறித்து அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரிகள் என்ன சொல்றாங்க செந்தில்குமார்? அதாவது காலை தபால் வாக்குகள் எண்ணும் பொழுது வாக்கு எண்ணும் முகவர்கள் அதிகமாக வந்ததாலும் முகவர்களுக்கான இருக்கைகள் ஒதுக்கப்படவில்லை என்று கூச்சல் ஏற்பட்டது. இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டது. அனைத்து கட்சி முகவர்களுக்கும் இருக்கை ஒதுக்கப்படாத வாக்குவாதம் தபால் வாக்கு எண்ணும் பணியானது துவங்கிய நிலையில் தபால் வாக்குகளும் தற்பொழுது நிறுத்தப்பட்டுள்ளது. இந்த தேர்தல் அதிகாரி கூறுவது என்னவென்றால், தேவையற்ற நபர்கள் அதிகமான நபர்கள் இருக்கிறதா அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று தேர்தல் அதிகாரி கூறியுள்ளார். இதனைத் தொடர்ந்து யாரும் வெளியேறப்படாமல் இருப்பதாலும் அந்த கதவுகளை சாத்தி வாக்கு எண்ணிக்கையாக தற்பொழுது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றத்தில் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த தகவல்களை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குமார் பதிவு செய்தாங்க.